இன்னைக்கு நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க ஆபீஸ்க்கு வந்திருக்கிறோம். அங்க இருக்கிற யூபிஎஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் டெத் கண்டிஷன்ல இருக்கு. இந்த பேட்டரியை 8 வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ணிருக்காங்க. ப்ராப்பரா எல்லா மேனேஜ்மெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனாலும் இப்போ வந்து ஃபுல் டெத் கண்டிஷன்ல ஆயிடுச்சு. இதுக்கு கஸ்டமருக்கு நாங்க சொன்ன சஜெக்ஷன் என்னன்னா, எக்ஸைட் பேட்டரியில 100 ஏஹெச் 12 வோல்ட் டபுள் பேட்டரி ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆர்டர் பண்ண மறுநாளே பேட்டரி வந்துருச்சு. ஸோ வரும்போதே நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்தாச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க ஆபீஸ்ல வந்து மேபி எல்லாருமே சிஸ்டம் தான் யூஸ் பண்றாங்க. அதனால எந்த ஒரு பவர் கட் ஆகும் அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது. பேட்டரியோட பழைய வயர் நல்லா இருக்கிறதுனால நாங்க பழைய வயரை யூஸ் பண்றோம். அதுல உள்ள பழைய லெக் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு புது லெக் அடிச்சு போட ஆரம்பிச்சிட்டோம். புது லெக் அடிச்சு போடுறது தான் நல்லது. பழைய லெக்கோட நம்ம ஃபிட் பண்ணோம்னா டிஸ்டல் வாட்டர் லீக் ஆகும். லீக் ஆகும்போது பவர் ஷார்ட் சர்க்யூட் ஆகும். ரெண்டாவது அது நாளுக்கு நாள் அப்படியே அரிச்சு போக ஆரம்பிக்கும். அடுத்ததா பேட்டரி ஹெல்த் ரொம்பவே பாதிக்கும். இப்போ நம்மளுக்கு பவர் கேபிள் ரெடி ஆயிருச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்கிற 10mm போல்ட போட்டு நம்ம எந்த அளவுக்கு ஃபுல் டைட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஃபுல் டைட் பண்ணணும். லைட்டா ஸ்பார்க் ஆனாலும் பேட்டரியோட ஹெல்த் பாதிக்க ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. இந்த யூபிஎஸ்க்கு நாங்க 12 வோல்ட்ல 4 பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து சீரியஸ் கனெக்ஷன் சொல்லுவாங்க. இதோட டயக்ராம் வந்து நான் ஷோ பண்றேன். இது இந்த மாதிரி யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு பேட்டரி பேக்கப் வந்து நல்லாவே கிடைக்கும். புது பேட்டரி வாங்கும்போது அவங்களே அதுல 90% டிஸ்டல் வாட்டர் ஃபில் பண்ணி தான் கொடுப்பாங்க. நம்ம எங்க பேட்டரி வாங்குறோமோ அங்கே டிஸ்டல் வாட்டர் கேட்டு வாங்குறது தான் பெஸ்ட். நம்ம வந்து வேற ஒரு டிஸ்டல் வாட்டர் இதுல ஆட் பண்ணோம்னா அதுலயும் பேட்டரி ஹெல்த் பாதிக்க ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுல இந்த 4 பேட்டரி நாங்க கனெக்ஷன் பண்ணிட்டோம். அதாவது சீரியஸ் கனெக்ஷன் பண்ணிட்டோம். இனி அடுத்ததா பாத்தீங்கன்னா நாங்க கனெக்ட் பண்ண எல்லாமே ஒரு வாட்டி ஓவர் டைட் ஃபுல் டைட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அது ஓவர் டைட்டும் நாங்க பண்ணிக்கிட்டோம். இனி எந்த ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகாது. அடுத்ததா பேட்டரியில இருந்து யூபிஎஸ் கனெக்ஷனை மாத்தி விடணும். அதுக்கு நாங்க பழைய பேட்டரியில கொடுத்திருக்கிற அந்த நியூட்ரல் அண்ட் ஃபேஸ் கனெக்ஷனை வந்து கலட்டிக்கிறோம். அதுலயும் பாத்தீங்கன்னா பழைய லெக்கை நாங்க கட் பண்ணி எடுத்துட்டு புது லெக்கே அடிச்சுக்கிட்டோம். அதுல வந்து நாங்க ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் இது ரெண்டுமே சரி பார்த்துட்டு நம்மளோட புது பேட்டரியில நியூட்ரலோட கனெக்ட் பண்ணிட்டோம். நீ அடுத்ததா வந்து ஃபேஸ் லைனை வந்து லைட்டா ஸ்பார்க் பண்ணி பார்த்தோம். நல்லாவே அவுட்புட் கிடைக்குது. இதையும் நாங்க வந்து போல்ட் போட்டு ஓவர் ஃபுல் டைட் பண்ணிக்கிட்டோம். பேட்டரி ஒர்க் முடிஞ்சது. அடுத்ததா யூபிஎஸ் ஆன் பண்ணி விட்டோம். ஆன் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா அதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மெயின் லைன் வரல, சார்ஜிங் ஆகல, லோடிங் கூட காட்டல. ஒன்லி யூபிஎஸ் லைன் மட்டும் காட்டுது. அதாவது இப்போதைக்கு பேட்டரியில இருக்கிற கரண்ட் மட்டும் சப்ளை ஆகிட்டு இருக்குது. நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க யூபிஎஸ் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் மெயின் பவர் லைனை செக் பண்ணி பார்த்ததுல மெயின் பவர் லைன் கேபிள் பாத்தீங்கன்னா 1 மீட்டர் லென்த் கொடுத்திருக்காங்க. அது ஃபுல்லாவே செக் பண்ணி பார்த்ததுல 6 இடத்துல எலி வயரை கடிச்சு வச்சிருக்கிறது நல்லா தெரிய வந்துச்சு. ஸோ அந்த வயர் ஃபுல்லாவே நாங்க கட் பண்ணி எடுத்துட்டு ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் மாறாம இருக்கிறதுக்காக நாங்க வயரை கட் பண்ணி எடுத்துட்டு புதுசா கனெக்ஷன் கொடுத்தோம். மெயின் லைன் வந்து ஆன் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ யூபிஎஸ் நல்லாவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சது. சார்ஜிங் ஆகுறதும் மெயின் லைனுங்கிறது நம்மளால நல்லாவே பார்க்க முடியும். அவ்வளவுதான், இப்போ நம்மளோட ஒர்க் முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கற்போம் கற்பிப்போம்.